பெரிய தொல்லை, பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த வேண்டும். இதைத்தானே நான் தினம்தோறும் செய்து கொண்டே இருக்கிறேன். வணக்கம் மோகன். நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதுல கூட்டுறதுக்கு என்னையும் கூப்பிட்டானுங்களா? ஏன் பேசுற? நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே. நீ வந்து மேல்நாட்டிலே நகர சுத்தி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா? மேல்நாட்டுல இருக்கிறவன் நின்னுகிட்ட கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்ட கூட்டுறான். நீயே போய் சொல்லு போ. ஏண்டா வர வர இப்படி கேட்டு போட்டு நமக்கு ஏண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, வேலை. இந்தியாவில் குரோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். பிளகார்ட்ஸ் வேற ஒண்ணுக்கு லாய்க்கல்ல. அம்மா இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு. கல்யாணமா? உனக்கா? அதுதான் இப்படி பேசுற. ஐ ஆம் வெரி கிளாட் மோகன். அம்மா செலக்ஷன்னா பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும். பெண்ணு பெரிய இடம், 120 அடி உயரம் போட. சுக்கிரன், ராகு, குரு 8 8:45 7 7:45 பொருத்தம் வெகு திவ்யமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாஞ்சாமி, எல்லா காரியத்தையும் ஒரு மாதிரி நீங்களே இருந்து முடிச்சு வச்சுட்டீங்க. இந்த ஒரு வேலையும் செஞ்சுட்டீங்கன்னா அதற்கு இந்த பிள்ளைவாள் பேசா செஞ்சுடுறேன்னா வந்து அதிலே பாருங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பேருந்து போயிடுறான். கன்னி தனியா இருக்கான். அப்போ அங்கே சந்திரன் வந்துடுறான். ஆகவே குருவும் சந்திரனும் ஒத்து போயிடுறான். எவ்வளவு திவ்யமா அமைஞ்சிருக்கு பாத்தியாளா? சாமி, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேற யாரால முடியும்? சாமி சொன்னா சரிதான், அப்படியே செய்துடுவோம். அதோடு மட்டும் இல்ல, இப்போ சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறான். இதுல பாருங்க, சந்திரன் 1 3 10 11 சார்ந்திருந்தால் வித்தை உண்டு. இதனா பங்களாவா பஜா மேடமா? கொஞ்சமாவது உனக்கு அறியல? பந்தல் போடுறவன், சுண்ணாம்பு அடிக்கிறவன் எல்லாத்தையும் நான் பங்களா போல வச்சுட்டு பேசுறேன். எல்லாத்தையும். தம்பி, இது உங்க மாமா, இவர் ஐயர். I am sorry Mr. Pillai. I am sorry. இதனை எச்சில எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எடுத்து போய் தொட்டில போடு. ஓ பிள்ளை போ. மிஸ்டர் பிள்ளை, நான் என்னமோ சத்தம் போட்டு சொன்னேன்னு ஒன்றும் ஃபீல் பண்ணாத மிஸ்டர் பிள்ளை. உன்னை மேரேஜ் டைம்ல மீட் பண்ணேன். இப்போ பேர் பாடியோட இருக்க அடையாளமே புரியல. அம்மா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு எது வேணும்னு. எது? அப்பன். அப்பன் என்ன மேன் அசிங்கமா கோடு கீடு இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன கோடு இது? இது விபூதி பட்டைப்பா. வாட் பட்டை? விபூதி பட்டை, நம்ம ஜாதிக்கு போடுறது. என்ன கோட்டை? ருத்ராட்சமாப்பா. ருத்ராட்சம். யாருக்கு பங்களாக்குள்ள காட்டு பசங்களை உள்ள விட்டுருக்கு? யாரவே? அவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தம்பி. அருள் கட்டணே, சொந்தக்காரன். கிராமத்துல இருக்கிறவன் எல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுக்கிட்டு குரோட்டன் செடி எல்லாம் புடிங்கி திங்கிறான். சோபால ஏறி பல்ட்டி அடிக்கிறான். அவனை யார் கேட்கறது? அடிச்சம் போல தம்பி, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்கிட்ட பேசணும்? நோ டைம். எனக்கு பேசுறதுக்கு டைம் கிடையாது. லெட்டர் எழுதான்னு சொல்ல பாக்குறேன். தம்பி, இதெல்லாம் லெட்டர்ல எழுதுற விஷயம் இல்லப்பா, நேர்ல சொல்லணும். சொல்லு சொல்லு. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல உனக்கு சோபனம் வச்சிருக்கு. டுடே நைட்? இன்னைக்கு ராத்திரி யார் பர்மிஷன் மேல வச்ச? யார் பர்மிஷன் மேல வச்ச? ஐயர் சாமி தான் தம்பி பார்த்து வச்சது. ஐயர் பார்த்தார், அவர் பார்த்தாருன்னு சொல்ற பிளாகா. என் பர்மிஷன் இல்லாம வீட்டுல நடந்துட்டு ஏடியாச்சு. மச்சான் மஜோ இடியாச்சு. தமிழ்நாட்டு மாதிரி மச்சான் மச்சான் கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை வாடி சொல்றது உனக்கு? நான் சொல்றேன், தங்கச்சி உன்னை கூட்டியார சொல்லுது. எப்ப? ஆமா, இந்த பிளாக் ஹவுஸ் பர்மிஷன் இல்லாம சோபனம் வச்சிருக்காங்க. நாளைக்கு நைட் வரை அவகிட்ட போய் சொல்லு போ. இத நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்கு வா. மிஸ்டர் பிள்ளை, இந்த ஃபங்க்ஷனை நாளைக்கு நைட் வச்சுக்கோ. இன்னைக்கு வேற இடத்துல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடலாம்னு பாக்குறேன். நாளைக்கு ராத்திரி சரியா இல்லையா தம்பி? நாளைக்கு பகல்ல வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். மிஸ்டர் பிள்ளை, இப்படி செஞ்சா என்ன? சந்திரன் குரு இந்த 2 ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு. நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லவனே. நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லவனே. யார் அவன்? சந்திரன் குரு, பொண்ணுக்கு சொந்தக்காரன், அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. பிளானட்ஸ். Let's go. Please cigarette? Hey, come on.
10, 11, 12, 1, 2. 2 மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்ல அவகிட்ட. ஆமாந்தோர கட்டாயம் வந்துரு, இல்லன்னா தங்கச்சி கோச்சுக்கும். மிஸ்டர் பிள்ளை, பஞ்சுவலா 10 o'clockலாம் இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 இடம் அட்டன் பண்ணணும், ரொம்ப ட்ரபிளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடக்கு. நேற்று ராத்திரி அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, ரொம்ப தப்பு. ராத்திரி எங்க போறேன் எங்க வரேன் ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்லை. நீ தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். மிஸ்டர் பிள்ளை, மாமனாராச்சு என்ன எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது. உன் பொண்ணு உலக அழகி போட்டு இங்கேயே இருப்பேன்ல, எங்கேயும் விளையாவல கொண்டாந்து தள்ளுறது, அப்புறம் சத்தம் போடுறது. நிறுத்து தம்பி, நேரமா பேச்சு. எங்க விளையாட வேலை என்ன மேன் ரவுடித்தனம் பண்றேன், பண்றேன். தண்ணி கண்ணி அடிச்சிருக்கேன். எஜுகேஷன் இல்ல, அதுக்கு போவோம் பெண்ணவனே. இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இப்பவே டைவர்ஸ் பண்ற ஐசு போவலே, நேத்து பண்ற போவலே. மரியாதை தேவை. எனக்கு அவனே தெரியல. என்ன தெரியும் உனக்கு மரியாதை? மரியாதைனா உனக்கு என்ன மேன் தெரியும்? மாமனார்னா கல்யாணம் ஆச்சு 2 நாள் இருக்கணும் போயிடணும், அது மரியாதை. போதும்மா போதும். மரியாதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. இங்கிலீஷ் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிக்குது. நான் வரேன். அப்பா எங்கப்பா போறீங்க? என்னடே என்ன அப்பா அனாதியா போறான், அவன் பின்னால போறிய? வேண்டாமா, என்னை பத்தி கவலைப்படாது. நான் எங்கேயாவது போய் செஞ்சாத தம்பி, நான் வர்றேன். வராதே போ. பெரிய பொண்ணை பெத்துட்டேன்னு கலாட்டா பண்ணி பாக்குறேன். நான் பெத்த பொண்ணாச்சே. ஏன் பெத்த? ஏன் மேன் பெத்த? ஆமா, எல்லாம் உங்க போலவங்களுக்கு கொடுக்கதான் பெத்த. வேதரத்னம் வேணும்னா வேணும். ஏன் மேன் பெத்த? என்ன என்னடி ஓப்பன் சிவார் சார், சிவா கூப்பிடுறது கேட்கல. புதுசாக படிச்சுக்கிட்டு இருக்கியா? பேசாம இருக்கு. முடி வைடி அந்த புத்தகத்தை. ஏன் டாக்டர் இன்னும் வரல? அதான் ராமன் போயிருக்கானே, அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்குறீங்க? அவருக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? ஓடி வரேன். நாகத்துறையா புடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் துறை. வாங்க சார், டாக்டர் சார், வாங்க வாங்க வாங்க. இப்ப எப்படி இருக்கு? வேற எப்படி இருக்கு? ரத்தம் பிடிக்கணும் பாருங்களே, எப்படி இருக்கு உங்களுக்கு? உடம்பு வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு டாக்டர் சார். அயோக்கிய பயலுது. எந்த நேரத்துல துறைன்னு கூப்பிட ஆரம்பிச்சானோ இப்ப கலர்ல துறையா வரும் சார். வெள்ளை வெள்ளையா இருக்கு மூஞ்சி பூரா, என்னன்னே புரியல. ஆமா, இந்த வியாதியை பத்தி உங்களுக்கு புரியுதா சார்? ஏன் இப்படி கேக்குறீங்க? தெரியாம கேட்கறேன், கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க. புரியலன்னா வேற நல்ல டாக்டரை கூட வச்சுக்கிட்டு பாருங்க, அதுக்காக சொல்றேன். ஆனா அவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்காதீங்க டாக்டர் சார், கத்துக்காதீங்க கத்துக்காதீங்க. பயப்படாதீங்க. இங்க கொஞ்சம் எழுந்திருச்சு நில்லுங்க. எழுந்து முடியாது டாக்டர், ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம். இது பண்ணிக்காது. டாக்டர் தான் சொல்றாரு, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன். முடியாது, என் தொந்தரவு கூட எந்திரிங்க. அவள் சொல்லுவா, அவ தப்பிச்சுக்கிட்டால, என்ன டேஞ்சர்ல விட்டுட்டு. பரவாயில்ல, மெதுவா எழுந்திருச்சு நில்லுங்க. முள்ள முள்ள டாக்டர் முள்ள முள்ள. அம்மா ஐயோ, பிடிங்க அப்படியே பிடிங்க அப்படியே. ஏன் இப்படி வளைகிறீங்க? வளையிற சர்க்கஸ் காமிக்கிறேன், கண்டிட்டு போகிட்ட. நல்லா நிமிர்ந்து நில்லுங்க. என் கால வித்தியாசம் என்ன பெண்டாக்கி வச்சுடுச்சு, என்ன பெண்டாக்கி வச்சிரு. அவ்வளவுதான் என் புறப்படல, நிக்கப்பல உட்காருங்க, படுப்பீங்க. வெள்ளை வெள்ளை இருக்கு, இந்த இடத்துல கிள்றேன், வலிக்குதான்னு சொல்லுங்க. பெரிய பாருங்க, பெரிய பாருங்க. கிள்றாரு சொரணே இல்ல, சதையில ஒண்ணும் மிஸ்டேக் இல்லைன்னு அர்த்தம். அதானே சார்? ரத்தத்துல ஏதாவது கோளாறு ஆயிடுச்சு போகுது. ரத்த கோளாறு, ரத்த கோளாறு தானே? ஆமா, நீங்க நிறைய சிகரெட் குடிக்கிறதாக நாம சொன்னானே. குடிக்கிறேன். கண்ணா பின்னான்னு குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்ன செய்ய சொல்றீங்க டாக்டர் சார்? ரொம்ப நாளா குடிக்கிறேன், ஃபாரின்ல இருந்தே குடிச்சுக்கிட்டு வர்றேன். திடீர்னு நிறுத்திட்டா என்ன கேட்டி ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறேன் டாக்டர் சார். ஐயா, டாக்கு தோறேன். இவரு என்னென்னமோ புதுசா எல்லாம் கண்டுபிடிச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேசாம சிகரெட்டையே குடிக்க சொல்லுங்க. சரி, தினசரி ஒரு சிகரெட் குடிங்க. ஒண்ணா? பத்தாது சார்.
ஒன்று சொல்ல சொல்லு. ஒன்று பத்தாவது சார், ஒரு சின்னாவது ஒன்று சொல்லு சொல்லு. நோ சரி 5 சிகரெட் குடிங்க. 5 பத்தாவது சார், 5 பத்தாவது. 5 வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யுது? சும்மா எப்படி 5 2 கிள்ளி 10 குடிக்கலாமா? எப்படி வேணாலும் குடிங்க. சரி, நான் வர்றேன். அப்போ சீக்கிரம். அம்மா இப்படி வாங்க. ஒரு வியாதிக்கு நீ மருந்தே இல்லை. என்ன சார் இது? கடுமையான குஷ்டம். சீக்கிரம் உடம்பு பூரா பரவிவிடும்.